கோமுள்ள தேவனி இந்த நல்ல ஓய்வு நாளிலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க செபிக்க தந்த தர்மையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷம் ஆண்டவரே, இந்த வேளையும் உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகாலையில் மன்னாவை கொடுத்தீர், அதிசயமாக கொடுத்தீர். ஆண்டவரே, அவர்கள் ஒன்றும் குறைவில்லாமல் நீர் பார்த்தீர். அதே போல ஆண்டவரே, ஆவிக்குரிய மன்னாவாக்கி உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க அவருடைய உமது நாமத்தினால் நாங்கள் சந்தோஷமாக வாழ உமது வார்த்தைகள் எங்களை பக்குவப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை உள்ள கரத்தில் எங்களை முழுமையாக ஒப்படைக்கிறேன். நீர் ஆளுகை செய்வீராக, எங்களுக்கு சொல்லி தருவீராக. உமது நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். இந்த தினத்தை உங்களுக்கு நாம் என்னத்தை பேச வேண்டும் என்றால், தேவ கிருபையை பற்றி சில நிமிஷங்கள் வார்த்தை கூடாக நாங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்குள்ளும், எல்லா இனத்தவர்கள், எல்லா சமயத்தாருக்குள்ளையும் இந்த இறைவனுடைய கிருபையை அவர்கள் பொதுவாக வழங்கி வருவது உண்டு. ஹல்லேலூயா. என்னத்தை கேட்டாலும் அவங்க சொல்லுவான், இது இறைவனுடைய கிருபை என்பார்கள். நீங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டீர்கள், அது இறைவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. வருங்கள், இன்றைக்கு உலக வழக்கத்திலே இந்த தேவ கிருபை என்பது நாளாந்த வழக்க சொற்களாக இருக்கிறது. நாம் காண்கிறோம். அந்நிய ஜனங்கள், புற சமயத்தவர்கள் மத்தியிலும் இந்த இறைவனுடைய கிருபையை அவர்கள் நாளாந்த வாழ்க்கையை சொல்லுவதை நாம் காண்கிறோம். ஆனால் தேவ கிருபையை தேவ பிள்ளைகள் மற்றவர்களை போல் அல்ல, நாம் விசேஷித்தமாக அதை அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்களும் சொல்கிறோம், சிலர் எப்படி இருக்கிறீங்க என்று சொன்னா, நாங்க தேவ கிருபையினால சுகமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்க சொல்லுகிறோம். ஆனால் அந்த தேவ கிருபை என்ன, அதை எப்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேணும், அது என்ன என்ற அந்த தாற்பயத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த தேவ கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, we have to find out what is the definition of grace. What is the definition of grace? Hallelujah. Oh, you know, an undeserved favor or gift. The grace is undeserved favor or gift. Otherwise, you can tell the undeserved forgiveness or kindness or mercy that God gives us. புரியுதா? அதாவது தேவனுடைய கிருபை என்றால் நாம் எதிர்பார்க்காத ஒரு தேவ சலுகை. ஹல்லேலூயா. அப்ப தேவ கிருபை என்றால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு மன்னிப்பு. தேவ கிருபை என்றால் இறைவன் எங்களுக்கு காண்பிக்கும் அன்பு அல்லது இரக்கம் என்றும் சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவ கிருபை என்பது நாங்கள் ஒன்று செய்து வருவதல்ல, அது இறைவனால் நாம் எதிர்பார்க்காம கொடுக்கும் பெரிய ஒரு சலாக்கியம். ஹல்லேலூயா. இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ இரக்கம் என்பது இறைவனின் ஒரு குணாதிசயத்தில் ஒன்று, ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறார். இறைவனுடைய அவனுடைய குணாதிசயம், அவன் எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக மதத்தவர்களிடம் அந்த தேவனுடைய கிருபையை அவர்கள் கூட நீங்கள் காண முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் கூட காண முடியாது. அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது அந்த அவர்கள் சொல்லுகிற தேவ கிருபை இல்லை.
அவர்களுடைய செயல்பாடுகளின் படி நீங்க பார்க்கும் பொழுது அவர் இறைவன் ஒரு மூர்க்கமான ஒரு கொலை செய்பவராக அல்லது ஒரு பெரிய தீமையை செய்கிறவராக அவர்களுடைய கிரியை கூடாக அந்த இறைவனை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவன் நாங்கள் வேதாமத்து கூடாக நமது தேவனுடைய ஒரு குணாதிசயம் என்ன, அவர் தேவ கிருபை நமக்கு கிடைக்கிறபடியினால் அந்த தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பது நாங்கள் அந்த வேதாமத்துக்கூடாக நாங்கள் ஆராயும் பொழுது பிரியமானவர்களே, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். ஹல்லேலூயா. அழகாக தேவன் நமக்கு கிருபையுள்ள தேவன் என்பதை அந்த வார்த்தை அழகாக வேதாகமத்தில் சொல்லப்படுடைய குணாதிசயத்தை அழகாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் கர்த்தத்துவம் படைத்தவர், எல்லா அதிகாரமும் அவர் தோள் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, அவர் இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் மகா தயமும் சத்தியமும் உள்ள தேவன். பாருங்க, ஆண்டவர் ஒரு கிருபை என்றால் அந்த கிருபைக்கு உகந்த ஒரு குணாதிசயம் அந்த இறைவனிடம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கிருபையுள்ள தேவன் என்று சொல்வதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அந்த மோசே அந்த சீனாய் மலையில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே என்று சொன்னார். ஹல்லேலூயா. நான் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே, என்னோட பேசுகிறதே பெரிய வல்லமையான காரியங்களை காண்பிக்கிறே, நான் ஐ வாண்ட் டு see your face my God அப்படி சொன்னான். அப்ப ஆண்டவர் சொன்னா, நீ என்ன பார்க்க முடியாது, நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா. நான் கடந்து போகும் பொழுது நீ என்னை பார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வல்லமை உள்ளவர். கடந்து போகும் பொழுது ஒரு சத்தம் கொண்டு வருது, நான் எப்படியான தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் மகா தயவும் உள்ளவர் மகனே. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பெரிய இறைச்சலான சத்தம். நமது இறைவன் ஒரு குணாதிசயமாக இருக்கு. அவர் இந்த உலகத்தை அழிக்க வரல, ஜனங்களை அழிக்க வரல, அவர் ஜனங்களை மீட்க வந்தார். ஹல்லேலூயா. அதுபடி அவர் சொல்ற, நான் கர்த்தர், நான் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயம் உள்ள சத்தியம் உள்ளவர், சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்படியான தேவன் நமது தேவனுடைய குணாதிசயம். ஹல்லேலூயா. அதுபடி 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க பாருங்கள். 1 நாளாகமம் 16:34 என்று சொல்கிறது? ஆமென். கர்த்தரை துதியுங்கள். ஏன் கர்த்தரை துதிக்கணும்? there is a purpose. ஏனையா நான் கர்த்தரை துதிக்கணும் அப்படி ஒருவன் கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க? அவர் நல்லவர் என்றவர் யான் துதி, உனக்கு நன்மை செய்கிறவர், அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் பொழுது அந்த துதிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணுமே. ஒருவருக்கு தேங்க்ஸ் சொல்லக்குள்ள ஒரு பர்பஸ் இருக்கணும். சும்மா சொன்னா நம்மளை சொல்லுவாங்க கிறுக்கு பிடிச்சிட்டு. ஹல்லேலூயா. எதுக்கு உன் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கு. நீ என்ன நடந்தாலும் நீ செய்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ துதி கர்த்தரை. அவர் சொல்றான், ஏன்? அவர் நல்லவர், அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு நிமிஷம் வாசிங்க பிரியமானே. யாத்திராகமம் 33:19. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். ஆமென். சோதரன் சொல்றார், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். ஹல்லேலூயா. எவனுக்கு நான் எதையும் இனாமாக நான் கொடுக்க விரும்புவேன் அவருக்கு கொடுப்பேன்.
ஏனென்றால் எனக்குள்ள கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் இனாமாக கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுபடியா எதன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கேனோ அவன் மேல் சித்தமாயிருப்பேன். ஆமென். பாருங்க, இந்த வார்த்தையில நீங்க என்னத்தை காண்கிறீங்கன்னா கர்த்தரிடம் கிருபையும் இரக்கமும் இருக்கிறது. அவர் யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப நான் இந்த முதல் வசனம் உங்களுக்கு என்னத்துக்கு நான் சொல்றேன்னா, ஆண்டவர் நமது ஆண்டவருடைய குணாதிசயங்கள் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். ஆமென். அப்ப பாருங்க பிரியமானே, கர்த்தருடைய கிருபை நீங்க நினைக்கணும்னா நமக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய கிருபை அவர் உண்டாக்கிய வானத்தையும் பூமியையும் நிறைவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எப்படி நீங்கள் அறியலாம் என்றால், நமக்கு மாத்திரமல்ல இந்த உலகத்திலே அவருடைய கிருபை இருக்கிறது. வாசியுங்கள் சங்கீதம் 36:5. சங்கீதம் 36:5 என்ன சொல்கிறது? கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. ஆமென். உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. கர்த்தாவே உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உமது கிருபை சங்கீதக்காரன் சொல்றான் வான பரியந்தம். அடுத்தது உமது சத்தியம் மேக மண்டலம் முழுமையாக இந்த உலகத்தில் இருக்கிறது. முழுமையாக இந்த வானம் என்று சொல்லும் பொழுது பரலோகத்தையும் குறிக்கும். அந்த இடம் எல்லாம் உமது கிருபை இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிங்கள், அதுல 85:1 சங்கீதம். கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். 85:1 இல்ல பாருங்க, 85:1. அப்ப ஆண்டவருடைய கிருபை இந்த வானத்திலும் பூமியிலும் முழுமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் பிரியமானே, நமது ஆண்டவருடைய கிருபை இந்த வானத்தையும் பூமியை நிறைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் இனமாக இந்த இயற்கையை கூட அழகாக படைத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால், அவர் இரக்க குணத்தினால், அவர் எந்தவித வித்தியாசமான கோபங்கள்ல அவரை நீங்க அப்படியே பாருங்க, தயவும் கிருபையும் உள்ள தேவன் எப்படியாக இருப்பார் நமது தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாங்க சிலவள எங்களுக்கு சிலவள தயை இருக்கும், சிலவள நமக்கு கருணை இருக்கும், சிலவள நம்முடைய முகத்தை பார்க்கல. ஆமல்லையா? சிலவள கோபமா இருப்போம், கொடூரமா இருப்போம். ஆமென். ஆனா நமது ஆண்டவர் எப்பொழுதும் இரக்கமும் தயவும் உள்ள கிருபை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்படியே பிரியமானவர்களே, இந்த வழியில ஆதி காலத்திலிருந்தே அவருடைய கிருபை தமது ஜனங்களோட கூட இருந்தது. ஆதி காலம் நீங்க பைபிளை நீங்க ஆதி ஆமத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நோவாட காலம், ஆபிராமுடைய சந்ததி, அப்படி யோசேப்பு, மோசே, தாவீது, இஸ்ரவேல், எஸ்ரா மற்றும் நெகேமியா, அப்படியாக புதிய ஏற்பாட்டுக்குள் வரும் பொழுதும் ஒவ்வொரு சந்ததிகளிலும் அவருடைய கிருபை இருந்தது. ஆமென். நாங்க ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்க பைபிளை நீங்க வாசிக்கக்குள்ள தமது ஜனங்கள் மேல் அவர் கிருபை, எவர்கள் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறீனோ அவர்கள் மேல் இருப்பேன். ஹல்லேலூயா. இவர்கள் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர்கள் மேல் சித்தமாய் இருப்பேன். அப்ப பாருங்கள், ஆண்டவர் தமது சித்தப்படி செய்யும் பிள்ளைகள் மேல் அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாததாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமானவர்களே, இந்த வேளையில தேவ கிருபை என்பது நாம் முக்கியமாக கர்த்தரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஏனென்றால் பைபிள் என்ன சொல்லுது? சங்கீதம் 63:3, 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஜீவனை பார்க்கிலும் ஒரு கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் உதடுகள் ஏன் உம்மை துதிக்கும் என்றால், ஏன் காரணம்? எனது ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை பெரிது. அப்ப ஜீவன் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில வாழ்ற நமது ஜீவனை பார்க்கலும் கர்த்தருடைய கிருபை பெரிது. ஏன் கர்த்தருடைய கிருபை பெரிது? ஜீவன் நீங்க வாழ்ற சீவியம் இந்த உலகத்துல மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இன்னைக்கு அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, இந்த உலகத்துல மாத்திரம்தான். பரலோக ராஜ்யம் கிடையாது. இன்றைக்கு இயேசுவை தெய்வமாக கொண்டிராத ஜனங்களுக்கு நாங்க மற்றவங்களை ஷேப் பண்ண வரல. ஹல்லேலூயா.
இயேசுவை தெய்வமாக கொண்டு இராத ஜனங்கள் யாராக இருந்தால், ஈவன் நம்முடைய குடும்பம் தான், அவர்கள் பரலோகம் போவதில்லை. அவருடைய ஜீவன் இந்த உலகத்தோடு முடிகிறது. ஹல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கிருபை ஜீவனை பார்க்கிலும் நல்லது. ஹல்லேலூயா. பாருங்கள், நமக்கு ஆண்டவருடைய கிருபை நாம் ஏன் தேட வேண்டும் என்றால், அது நம்முடைய ஜீவியத்திலும் நமக்கு இன்றியமையாதது. அது நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல, நாங்கள் கிறிஸ்தவங்களாக வந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காரணம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போவதற்கு அல்ல, நமக்கு நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு. அதான் பைபிள் சொல்லுகிறது, நான் ஆண்டவருடைய கிருபை ஜீவனை பார்க்கிலும் அது நல்லது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் எந்த இடத்தில் அந்த கிருபையை கொடுக்க விரும்புகிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அது நமக்கு ஒரு முக்கியமானது. பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ரோமர் 5:20, நாம் எந்த இடத்தில் கிருபையை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார்? மேலும் மேலுரை பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகுச்சு. ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தர் எந்த இடத்துல அவர் கிருபையை கொடுக்க விரும்புகிறார் என்றால், பைபிள் என்ன சொல்லுகிறது? பாவம் நிறைந்த இடத்தில் கிருபை கொடுக்க விரும்புகிறார். இதை பாருங்க, நம்முடைய நாடுகள்ல மற்ற இடங்கள்ல எந்த இடத்துல அக்கிரமங்கள் பெரிய அநியாயங்கள் நடக்கிறோம், கர்த்தருடைய வல்லமை அங்கு புறப்படும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஜனங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அங்கு கர்த்தருடைய வல்லமை மகிமை வெளிப்படுவதை நீங்கள் காணுகிறீர்கள். இதன் அர்த்தம் என்னென்றால், ஆண்டவர் எந்தெந்த இடங்கள்ல பாவங்கள் நிறைவாக பெருகிறதோ அந்த இடத்துல இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானே, நாங்கள் நீதிமான்கள் என்று சொல்லும் பொழுது, நாங்களாக நினைத்து நீதிமான்கள் என்றால் நமக்கு கிருபை வராது. நல்லா படிச்சு கொள்ளுங்க. நம்மளை நாங்கள் நீதிமான்கள் நினைச்ச ஆண்டவர் சொல்றா, நான் நீதிமான்கள் அல்ல, நான் பாவிகளை ரட்சிக்க வந்தேன். நான் பைபிள்ற அந்த சீக்கிரத்தை சரியா நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். நாம நீதிமான்கள் என்று சொன்னா, we never receive the grace of God. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறது அவன். நாங்க எங்களை விட்டு ஆக்களில் என்று சொன்னேன்டா, உங்களுக்கு அந்த கிருபை கிடைக்காது. அதான் பைபிள் சொல்ற. அது இனாமாக நான் கொடுக்கிறது, நான் இனாமாக கொடுக்கிறேன். அந்த இனாமாக பெறக்கூடிய தகமையை நீ பெற்றுக்கொள்ளணும். இல்ல எனக்கு எல்லாம் இருக்குண்டா, he doesn't want to give the grace of God for you. ஹல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் சொல்றார், பாவம் பெருகிற இடத்துல நான் கிருபையை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்கள், பாவத்தில் வீழ்ந்த மனிதனை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் கிருபை உள்ள தேவனாக புறப்பட்டார். ஹல்லேலூயா. வாசியுங்கள், ரோமர் 8:24 என்ன சொல்லுகிறது? ரோமர் 8:24, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதல்ல. ஆமென். அப்ப வேற பிரியமானே, நாங்கள் இலவசமாக கிருபையினாலே நாம இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இலவசமாக அந்த கிருபை நமக்கு, எதையும் எதிர்பார்க்க. நாம சொல்லுவோம், எங்க நீங்க ரட்சிக்க, நாங்க ரட்சிக்கப்பட்டோம். உண்மையாக நாம கர்த்தருடைய கிருபையால ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. நான் கேட்பேன், நாமளா ரட்சிக்கப்பட்டோம்? இல்ல, ஆண்டவர் சந்தித்தார் ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. ரட்சிப்புன்றது பழைய வாழ்க்கை மாறுறது. இன்னைக்கு பேர் கிறிஸ்தவா விரிஞ்சவங்க ரட்சிக்கப்பட, இன்றைக்கு ஒரு பொறுப்புள்ளவங்களா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் என்று இல்லாதவங்க ரட்சிக்கப்பட. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்ற பழைய வாழ்க்கை முடிஞ்சு புதிய வாழ்க்கை வரணும். இன்றைக்கு உலகம் இயேசுவை அறியாது இருக்கிறது காரணம் பேர் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஒருவனுக்கு ஒரு ரட்சிப்பை வித்து இருந்தா அவன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள வருவான். ஓரே அபாஷந்தரபா. ஹல்லேலூயா. அவர் ரட்சிப்பு என்றது ஒரு வித்தியாசமான ஒரு கர்த்தருடைய வல்லமையான கிரியை நமக்குள்ள. ரட்சிப்பின் வித்து உனக்குள்ள இருந்தா அது முளைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள செயல்படும். ஆண்டவர் சொல்ற, இலவசமா என்ற கிருபையால உன்னுடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தை நான் எதிர்பார்க்கிறேன், உன்னுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறேன். நான் கிருபையால் உனக்கு ரட்சிப்பை தாரேன்.
அப்ப அந்த இலவசம் நான் நீ வாங்குறதுக்கு உண்ட கை விசுவாசமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் கிருபையினால் ஜனங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அவருடைய கிருபை ஜனங்களை ரட்சிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. புலம்பல் 3:22 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எரேமியா அவருடைய புலம்பல் புத்தகத்தை 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. என்ன சொல்றாரு? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். நாம நிர்மூலமாகாம, நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாகாம இருக்கிறது காரணம், நம்ம ரட்சிக்கப்படும் முதல் நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமாக போனது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அழிவுக்குள்ள போன நம்மை கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். சிலோட நீங்க போகல என்னோரியா, நான் ஒரு அழிவுக்குள்ளாத போக இருந்த என்னை கர்த்தர் ரட்சித்தார். That is a real born again experience. Hallelujah. born again experience and அப்ப born again இருக்கும். Hallelujah. திரும்பவும் பிறந்தவனா இருக்கும். மறுபடியும் பிறவா இருந்தால் அவன் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? காண முடியாது. அவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாதிருந்தால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ இவ்வளவு போதரா எல்லாம் தெரிந்துடும் உனக்கு தெரியலேன்னு கேட்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியும். ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிமாலே ஆண்டவர் அழகா சொன்னான், நிர்மூலமாகாமல் இருப்பது. எரேமியா புலம்புறான், ஆண்டவரே இந்த செவில் ஜனங்கள் இப்படி போகிறார்களே, நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள். அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒளிந்து போகாமல் இருக்கிறது, அது கர்த்தருடைய கிருபை. ஆமென். அப்ப பாருங்க பிரியமானே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. பாருங்க, நாங்கள் எப்படியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க, நாம எப்படியா அவருடைய கிருபையில் ரட்சிக்கப்பட்டவன் அழகாக சொல்கிறான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். ஆமென். அப்ப பாருங்க 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு சொல்ல அவர் கிஃப்ட். ஹல்லேலூயா. அது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பண்டான்னு தெரியும் தானே உங்களுக்கு? என்ன சொல்லுங்க? ரட்சிப்பண்டான ரட்சிப்பண்டான சல்வேஷன். ஹல்லேலூயா. ரட்சிப்பண்டான ரட்சிப்புன்றது என்னது சொல்லுங்க? ரட்சிப்புன்றா நம்முடைய ஒவ்வொரு நாளைய வாழ்க்கையிலையும் நம்ம என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கோமோ அதை மாற்றி கர்த்தருடைய சித்தமாக நாங்கள் நடப்பது. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய வெளியான மனுஷன், நம்முடைய ஹேபிட், நம்முடைய ஆட்டிடியூட் எல்லாத்துலேயும் கர்த்தருக்கு எது சித்தம் இல்லையோ அதை நாம் ஒழித்து கர்த்தருக்கு சித்தமானபடி நாங்கள் மாறுவது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் நீ எல்லாத்துலையும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு காரியங்களையும் ரட்சிக்கப்படாத காரியங்களை நாங்கள் தனித்து இருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம பார்க்கணும். ஆண்டவரே, நான் என்னென்ன காரியங்கள்ல ரட்சிக்கப்படலை, அப்படித்தான். ஹல்லேலூயா. ஒரு சிலை, ஒரு சிப்பி ஒரு சிலையை செதுக்கும் பொழுது அவன் பாப்பா என்னென்ன காரியங்கள்ல உடைச்சு வரணும். அப்படியே தானே? அப்படி கடைசியில அது முழுமையா அவன் இருதயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா இல்லையா? அப்ப அதே மாதிரி தான் ரட்சிப்பு. ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது என்றால், அவருடைய விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப எல்லாம் அவருடைய கிருபை தான், அவருடைய இரக்கம் தான். பாருங்க, யாருக்கு இந்த தேவ கிருபை கிடைக்குது என்று நான் சொல்லுகிறேன். யாருக்கு இந்த தேவ கிருபை கிடைக்கும்? ஆமென். அப்ப தேவ கிருபையை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அது ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம் என்று சொல்றேன். அவர் ரட்சிப்பால நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னேன். இப்போ யாருக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கும்? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அந்த ரட்சிப்பு உண்டு. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற வாசிங்கள். சங்கீதம் 103:11 வசனம் என்ன சொல்லுகிறது? 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அதற்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது.
ஆமென். பாருங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் எப்படி இருக்குமா அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிய. நாம் எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் கர்த்தருடைய கிருபை நம்மளோட கூட இருக்கும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவர் மன்னிப்பாரானே, மன்னிப்பார் தெரியும். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை விட்டா ஆண்டவர் மன்னிப்பா, இன்னொரு நாம செய்வோம் அப்படி நாம சொல்றதா இல்லையா? ஏன்னா ஆண்டவர் இப்போ பட்சிக்கிற அக்கினி இல்லானே, இரக்கமுள்ள தேவன். அந்த அவரோட நல்ல குணத்தை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் மாத்திடுறாரு. விளைஞ்சா குழந்தை பிள்ளையை நசிக்கிற கிளே இல்லாங்க, நாம நினைக்கிற மாதிரி நினைச்சு வளைச்சி எடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆனா அவர் நீதி உள்ளவர். தெரியுமா உங்களுக்கு? சொல்லலாம், அக்கிரமத்தை அக்கிரமத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பாவத்தை பாவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதை மூட மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இரக்கம் உள்ள தேவன், நான் நீதி உள்ள தேவன், நான் நியாயம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அதுபடி அந்த வார்த்தை அவர் எவ்வளவு தூரம் நம்ம பயப்படுகிறோமோ, பயப்படுவது என்றால் என்ன? What is the fear of God? நான் கடவுளுக்கு பயமப்பா அப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்பல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை நீ வாசிச்சு தியானித்து அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பதுதான் கர்த்தருடைய பயம். நீங்க அநேகருக்கு தெரியும், they don't know what is the meaning of fear of God. அப்ப ஒருவனுக்கு கர்த்தருடைய பயம் தெரியாம விட்டால் அவன் எப்படி பயந்து வாழ முடியும்? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு பயப்பட பாருங்க, வானத்துக்கு பூமி எவ்வளவு பெரிதோ அவ்வளவுக்கு அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவ்வளவு அவருடைய கிருபை இருக்கிறது. அப்ப அவனுடைய வார்த்தைக்கு பயந்து நீ அதன்படி நடுங்கி அதன்படி நிரக்கும் பொழுது உனக்கு அவருடைய கிருபை அவ்வளவு தூரம், எவ்வளவு தூரம் நீ பயப்படுகிறோ அவ்வளவு தூரம் கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பயந்தவர்கள். மற்றது நீங்க பாருங்கள் பிரிமானே, கர்த்தருக்கு முன்னோக்கு தங்களை தாழ்த்துகிறவர்களுக்கு அவருடைய கிருபை உள்ளது. ஹல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:34 வாசிங்க. இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நாம அசட்ட பண்ணல, கர்த்தருடைய நேரத்தை நாம அவர்களுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது, இகழக்கூடாது. மற்ற சிலர் வந்து சிலர் சொல்லுவாங்க கேப்பரன்னு சொல்லுவாங்க. உங்களதில் எப்படி சொல்லுவாங்க? சொல்லுவாங்களா? அங்கிருந்து மதுரை இவளுக்கு ஹல்லேலூயா, இவருக்கு பெரிய கேப்ப. இகழ்வோரை கர்த்தர் இகழ்வா. நாம எப்படி நம்மளோட போல எறிகிறோமோ அந்த கோணத்திலே நமக்கு வருமா? எறிஞ்சா நம்மளை மூத்திலே அடிக்கும், மூக்கிலே அடிக்கும். நமக்கு தெரிய எந்த கோணத்தில் நம்ம எறிகிறோமோ அந்த 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 கோணத்தில் தெரியுமா? நான் சொல்றது, எந்த ஆங்கிள் நீங்க எறிங்களோ அந்த ஆங்கிளுக்கே முன்னுக்கு வரும். சில நம்மளோட முகத்திலே அடிக்கிறது நம்மளோட வந்து. ஹல்லேலூயா. அதுபடி அப்படி அந்த பைபிள் என்ன சொல்றதுன்னா, ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை, தாழ்வு மனப்பான்மை இல்லை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம். தாழ்வு மனப்பான்மை இருந்தா நம்மளை உயர விடாது. என்னால முடியாதுண்டா முடியாது, உன்னால முடியும்டா முடியும். ஹல்லேலூயா. இதை செய்யுங்கண்டா என்னால எல்லாம் அப்படியே போயிடும். என்னால முடியும் என்று சொன்னா you are able to do everything in the universe. ஹல்லேலூயா. நீ முடியும்டா முடியும் தான். ஆமென். அப்ப இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா பிரியமானே, ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பார். தாழ்மை, தாழ்வு மனப்பான்மை. தாழ்மை என்று சொல்லக்குள்ள you have to humble yourself. கர்த்தருக்கு முன்பு உன்னை தாழ்மைப்படுத்த. சிலர் வந்து ஜெபிக்கக்குள்ள தாழ்மையா ஜெபிக்க பைபிள் சொல்லுங்க. ஆண்டவருக்கே பயந்துடும், அவ்வளவு நடிங்கிடும், கத்துவ உருக்குவ கணிச்சுங்களாம். ஆண்டு ஏற்றுவாங்க. ஹார்ட் பேஷனுக்கே அது ஹார்ட் பிரச்சனை வந்துடும். அவ்வளவு தூரம் கர்த்தருக்கே ரூட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்க பிரேயர் இங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அவன் தாழ்மையா சொன்னான், அடிச்சு ஆண்டவரே, அவனுக்கு ஆண்டவர் பதில் கிடைச்சது. பைபிளை வாசிக்காங்க, அதன்படி சரியே தெரியும். ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபிக்கக்குள்ள தாழ்மையா மாறு, இரக்கம் உள்ளமா. பிகாஸ் நான் அப்படித்தான் இருக்க மகனே. ஹல்லேலூயா.
ஆண்டவர் தாழ்மையா இருந்தா நீங்க பெரிய பெரிய ரூட் பண்றவரா நீங்க ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் தான் கிருபை அளிக்கிறவர். நீங்க உங்கள்ட்ட யாரு கிருபை இல்ல. ஆண்டவர் கிருபை அளிக்கிறோம்னா அவருக்கு முன்பு ஆண்டவர் சொல்லுது தாழ்மையாக இரு. ஹல்லேலூயா. அப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவர் தங்களை தாழ்த்துவோருக்கு கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை நமக்கு கிடைக்க வேணும்னா ரெண்டாவது நம்ம தாழ்மையோட இருக்கணும். இன்னொரு காரியம் என்ன இருக்கு, நன்மையாகலை பேசுகிறவர்களுக்கு தேவ கிருபை உண்டு. ஹல்லேலூயா. என்ன நன்மையானவைகளை பேசணும். வாசிங்க நீதிமொழிகள் 14:22 வாசிங்க. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும். ஆமென். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. கவனிக்க மாட்டீங்க. அப்ப தீமையை யோசிக்கிறவங்க சிலர் நீங்க பாத்தீங்கன்னா அழிஞ்சு போவோம், ஆக்சிடென்ட் பண்ணி கிடைக்கும், அது வரவன் நன்மையை யோசிக்காங்க. ஹல்லேலூயா. சொல்லுவோம் அவனுக்கு வரணும்னு நான் நினைச்சேன். ஹல்லேலூயா. தீமையை யோசிக்கிறவனுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, தீமையை யோசிக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில தவறுவார்கள். ஹல்லேலூயா. கவனிச்சுக்கொள்ளுங்க பிரியமானே. யோசிக்கிறதெல்லாம் அவங்க நம்முடைய இருதயத்துல, தீர்மானம் எடுக்கிறதெல்லாம் அவங்க நம்முடைய இருதயத்துல. ஆண்டவர் எங்க ஜீவிக்கிறார், நம்முடைய இருதயத்துல. நமக்கே தெரியா நம்மளுக்குள்ள ஆறு இருக்காங்க. சொல்லுவோம் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்க உயர்ந்தவர். அப்ப உயர்ந்தவர் எங்க இருக்கிறார், அவருக்கு எப்படி நடக்கிற அப்படி யோசிக்கிறேன்னு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா எனக்கு என்ற கிருபையை உனக்கு அதிகமா தருவேன், இந்த வானத்தையும் பூமியில இருக்கிற அளவுக்கு உனக்கு கிருபையை நான் அளிப்பேன். நீ என்ன செய்யணும், நன்மையானவைகளை யோசிக்கிறனும். நன்மையானவர்களை யோசிச்சா நன்மையின்படி செய்வான். நன்மையானோடு யோசிக்கிறவன் நன்மையை பேசுவான். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கிருபை அவனுக்கு காத்துத்திருக்கிறது. அவன் நன்மையானவைகளை யோசிக்கிறவனாக இருக்கணும். முதலாவது தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். அடுத்தது ஆண்டவருக்கு பயப்படணும். உடைய வாழ்க்கையில நீ நன்மையானவைகளை சிந்தித்து யோசித்து அதை நீ செய்யக்கூடியவனாக, அதை நீ பேசுகிறவனாக இருக்கிறவனுக்கு கர்த்தர் கிருபையை அளிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க இன்னொரு காரியம், திருச்சபைகளுக்கு வருகிறவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை உண்டு. ஹல்லேலூயா. பாருங்கள் வாசிங்கள் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது. சங்கீதம் 40:10 என்ன சொல்கிறது. உம்முடைய நீதியை நான் என் இதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உம்முடைய சத்தியத்தையும் ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையையும் எங்க மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவருடைய கிருபையை எங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவருடைய சபையில. ஏன் சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, மற்றவங்க அதை அறிந்து கொள்ளணும். சாட்சி என்னதுக்கு சொல்றாங்க, சாட்சி ஏலா ஏலாம் இங்க வந்து இந்த என்ன பியூட்டி குயின் கான்டெஸ்ட் வைக்க வரல. சாட்சி சொல்ற என்னதுக்கு, மற்றவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். ஆமா இல்லையா, மற்றவன் அதை விசுவாசித்து அவன் இன்னும் ஆவிக்குரிய வழியில வளர்ச்சிக்கும். பைபிள் என்ன சொல்றா, அவன் தாவீது சொல்றான், உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. அவன் பாருங்க எத்தனை பேர் வாங்க சபைக்கு போவோம், வாங்க ஆலயத்துக்கு போவோம் என்று கூட்டிட்டு போறான். கவனிச்சிங்களா, அவனுக்கு இவ்வளவு வேலை இருக்குமா இல்லையா, எவ்வளவு பொறுப்பு இருக்குமா இல்லையா. அவன் என்ன செய்யறான், அவனோட முக்கியத்துவத்தை ஆலயத்துக்கு கொடுக்கிறான். அவனோட வேலை செய்யற சோல்ஜர்ஸ் மற்ற எல்லாரையும் என்ன செய்யறான், கூட்டிட்டு போறான். அணுக வாழுங்க ஆலயத்துக்கு போ, ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவனுடைய ஆண்டவருடைய கிருபையை அவன் கண்டு ருசித்தபடியால் அவன் ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு அங்கு கர்த்தருடைய வல்லமைகளை கிருபைகளை அறிவிக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானே, அப்படியாக அந்த கிருபை நமக்கு முக்கியமா கர்த்தருடைய கிருபை இருக்க வேண்டும் என்றால் அவன் சபை ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துவான். ஆமென். பாருங்க இன்னொரு காரியம், கிருபையை பற்றி நீங்க பார்த்தீங்கன்னா
ஞானம் உள்ளவனுக்கு தேவ கிருபை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவனுக்கு தெரியும். உங்களுக்கு ஞானம் என்று சொல்லும் பொழுது ஒரு தேவ ஞானம், மற்றது மனித ஞானம். ஹல்லேலூயா. மனிதனுடைய யுக்தியை கொண்டு செய்கிறது மனித ஞானம். தேவனுடைய ஏவுதலினால் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது தேவ ஞானம். வாசிங்கள் சங்கீதக்காரன் 107:43 என்று சொல்கிறான். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஞானம் உள்ளவன் அவன் எப்பொழுதும் என்ன செய்வான்? ஆண்டவருடைய காரியங்களை கவனித்து நடப்பான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எப்படி நடக்கணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல நம்ம கதைக்கணும். சில இடங்கள்ல நாம போயிட்டு உலகத்து காரியங்கள் கதைக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்படணும். ஆனா நாம என்ன செய்யறோம்? அவன் கதையை கதைக்கிறோம். அங்க ரட்சிக்கப்படவனுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்திருப்பார். ஆனா அதை நம்ம சொல்றல. கவனிச்சுக்கலாம். ஏன்னு சொல்லுங்க, ஞானமற்ற வாழ்க்கை. இன்னத்தை எவ்விடத்துல எப்படி கதைக்க வேண்டும் என்று தெரியாது. அப்ப ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா. கடைசியா நான் இன்னொரு காரியம் பாருங்க. யாரிடம் ஆண்டவர் கிருபையை அளிப்பதில்லை என்று பாருங்க. கிருபை யாருக்கு கிடைக்காது என்றால் வாசிங்கள். எபிரேயர் 12:15 வசனத்தை பாருங்க. எபிரேயர் 12:15 வாசிங்க. என்ன யாருக்கு கிடைக்காதுன்னு சொல்லுங்க. ஒருவரும் வேண்டிய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாவும் கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடி. ஆமென். அப்ப பாருங்க, யாருக்கு அந்த தேவனுடைய கிருபை கிடைக்காது? யாருக்கு கிடைக்காது? கசப்பான வேர் முளைந்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறவர்களுக்கு தேவ கிருபை கிடையாது. அவனுடைய கிருபை யாருக்கு கிடையாது என்றால், மனதில் கசப்பு வச்சு குடும்பங்களை பிரிச்சு மற்றவங்களை உடைச்சி, ஹல்லேலூயா, மற்றவங்களுக்கு வீணான தீய காரியங்களை சொல்லி, ஹல்லேலூயா, இப்படியான செய்கிறவங்களுக்கு தேவ கிருபை கிடைக்காது. ஹல்லேலூயா. சிலவர் சொல்லுவாங்க, அது உண்மையா நடந்ததை தானே சொல்லணும், நாம சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமே. சரி, ஒரு கெட்ட காரியம் நடந்துட்டு வைங்க, அல்லது பிள்ளையான காரியம் நடந்தது, அது முழு மூச்சாக டெலிபோன் எடுத்து எல்லாரும் சொல்லுவாங்க. கவனிச்சிங்களா? அப்ப நடந்தாலும் நீ அதை விசாரப்படுத்தக்கூடாது. அந்த குடும்பம் ரசிக்கப்பட, அந்த குடும்பம் அதிலிருந்து திரும்பி எழும்ப உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் என்னது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? மற்றவர்களை கட்டுவதற்காக. யாரு கட்டுவது? மனதால் உடைந்தவன், விழுந்து போனவன், கஷ்டப்படுறவன், வியாதிப்பட்டவன், அவனை நாம் கட்டுவதற்கு வைத்திருக்கிறார் கடவுள். ஹல்லேலூயா. நாங்கள் மற்றவர்களை உடைக்கல்ல, மற்றவர்களை பிரிக்கல்ல, மற்றவர்களை மனத்தை நோக பண்ணுவதற்கல்ல. அப்படி யாருக்கு அப்படியான குணம் இருக்கும் என்றால், அதாவது கசப்பான வேர். ஹல்லேலூயா. நீ பாருங்க, ஒரு கேன்சர் வந்து நீங்க கவனிச்சிங்களா? கேன்சர் ஒரு சின்ன இடத்துல வரும், அது பிறகு என்ன செய்யும்? அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகுறா என்ன அது அர்த்தம்? அது அப்படியே வேர் விட்டு ரூட் விடும் எல்லா இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் போய் அங்கால பக்கம் வரும். சில கேன்சர் உங்களுக்கு என்ன சொல்ல கியூவன் இயலாது. சில இடங்கள்ல கேன்சர் வந்தா அது வந்து செய்யலாம். அந்த இடத்த ரிமூவ் பண்ணா சரி, ஆள்ற மூச்சு போயிடும். அதை போலதான் கசப்புட வேர். மனுஷனுக்கு கசப்பு வந்தா சில நித்திரையை கொல்ல மாட்டான், அட்டிப்பாங்க, விட்டுப்பாங்க, இதை ஒட்டிப்பாங்க. வைப்பா என்னங்க என்ன பிரச்சனை? அவர் அங்கே வேலை செய்யறதுல கசப்பா வந்துட்டாரு, கொஞ்சம் அதிக வைப்பை போட்டு உடைப்பாரு. ஹல்லேலூயா. கசப்புன்றது கர்த்தர் விரும்பாத காரியம். பிரியமானே, அவருடைய கிருபைகள் உங்களுக்கு கிடைக்காது. அப்ப ஒருவனுக்கு கிருபை வர வேண்டும் என்றால், ஆண்டுடைய இலவசமாக அவருடைய கிருபை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், உடைய வாழ்க்கையை, உடைய இருதயத்தை கசப்புகள் இல்லாமல், மற்றவர்களை ஹேட் பண்ணாதபடி, மற்றவர்கள் பெரிய பொறாமை பண்ணாதபடி ஒரு இருதயத்தை காத்து கொள்ள பழகிறவனுக்கு கர்த்தருடைய கிருபை வரும். ஹல்லேலூயா. புரியுதா? அப்படி கர்த்தருடைய கிருபை நமக்கு
இழக்கப்படுவதற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில கசப்பான வாழ்க்கை. கசப்பு என்று சொன்னக்குள்ள வெறுத்த வாழ்க்கையை நான் சொல்ல, மற்றவருடைய நயவஞ்சகங்கள், மற்றவர்களை எப்படியோ அழிக்க நினைக்கிற, மற்றவங்களை எப்பொழுதும் கூடாம கதைக்கிற, சிலர் வாயில மற்றவங்களை நல்லா கதைக்கிற வாழ்க்கையை வராதுங்க. எடுத்தா எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும், எடுத்தா எல்லாம் அவனை தெரியாதா, அவனுடைய குடும்பத்தை தெரியா, அப்ப அவனுடைய பரம்பரையை தெரியாதா, உங்க பெரிய ராஜ பரம்பரை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சிலர் வாழ்க்கை எப்படியான ஆக்களோட நீங்க கட் பண்ணா நல்ல போல, அவங்களோட நாளைக்கு பழக்கம் அந்த வேர் நமக்குள்ள வந்துடும். கசப்பின் வேர். இந்த வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை கிடையாது. நல்லா கொடுத்துக்கொள்ள, கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் ஒரே ஒரு ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்குமா? அந்த கசப்பு இருக்கிறவன் மற்றவனை எல்லா விதத்திலையும் தர குறைவான் நினைக்கிறவன். கர்த்தர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. அதே போல பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் தேவ கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். அந்த 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிருபை என்றது கர்த்தரை நம்பி நாம் இருக்கிறவங்களுக்கு ஒருபோதும் குறையாது. ஹல்லேலூயா. அது மாற்றமில்லை, கர்த்தருடைய கிருபை நாம் விருதாவாக பெறக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6:1 நீங்க வாசிச்சு பாருங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அதாவது தேவனுடைய கிருபை 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 என்று அதை நீ விருதாவாக பெறக்கூடாது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவருடைய கிருபையை விருதாவாக பெறாதபடி நீங்க எப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. தாழ்மையா இருங்க. ஹல்லேலூயா. நல்ல பயபக்தியோடுங்க, தாழ்மையா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லித்தேன் எப்படி ஆட்டிடியூடோட நீங்க இருக்கணும். அவனுடைய நீங்க அதை அவன் சொல்றான், பவுலடியே சொல்றான் கொரிந்தியருக்கு, நீ விருதாவாக பெறாத. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உனக்கு எடுத்த, உன்னுடைய பாவியா இருந்த உன்னை ஜீவனை கொடுத்து அவர் ரட்சித்த அந்த கிருபையை நீ விருதாவாக பெற்றுக் கொள்ளாதே. உனக்கு ரட்சிப்பு வந்தா முடியாது, மறுபடியும் பிறந்தா முடியாது, இயேசுவை அறிந்தா மட்டும் முடியாது. அந்த கிருபை அந்த வானத்துக்கு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும் மட்டும் உனக்கு தொடர்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய விருதாவாக அந்த கிருபையை பெறாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். இயேசு எல்லா ஜனங்களுடைய பாவங்களை போக்கும் கிருபாதார பலியாக வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேவனுடைய கிருபை என்று சொல்லக்குள்ள ஒரு வல்லமையாக நிரூபிக்க வேண்டிய வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலி. ஆமென். நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும், சர்வலோகத்துக்கும் கிருபையாக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவர் பலி என்றால் அது கிருபாதார பலி. ஹல்லேலூயா. கிருபாசான தண்டையில பலி ஏற்பாடு நீங்க பாருங்க, போவதுக்கு மிச்சம் கவனமா இருக்கணும். கிருபாசானத்துக்கிட்ட கிருபை ஆசனம், அதான் அந்த இடத்துக்கிட்ட போகலாம், எல்லாரும் போகலாம். அப்ப அந்த ஆசாரியம் கூட முழு சுத்திகரிப்போட போகணும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தேடி வந்து ஒரு கிருபாசார பலியாக தன்னை ஒப்பி கொடுத்தார். அப்ப நமக்கு மாத்திரம் அந்த கிருபை இல்லை, சர்வலோகத்துக்கும் கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கூடாக அந்த கிருபாதார பலியை அந்த பெற்றுக்கொள்ள கர்த்தர் உன்னையும் என்னை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன்னையும் என்னை எதிர்பார்க்கிறார். உனக்கு பலியாக எப்படி கிருபாதாரமாக வந்தாரோ அந்த கிருபை சர்வலோகத்துக்கும் அதே கிருபை ஒருபோதும் குறையாமல் தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரியமானே, சர்வலோகத்தின் பாவங்களை தீர்க்கிற
கிருபாதார பலியாக நமது இயேசு சுவாமி வந்தார். ஹல்லேலூயா. அப்ப ரோமர் 3:26 என்னத்தை சொல்லுகிறது கடைசியாக? ரோமர் 3:26 கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே நமக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். அப்ப பாருங்க, கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் என்று சொல்லக்குள்ள யோசிப்பாங்க, அது அப்ப சிந்தியாச்சு. ஆண்டவருடைய இரத்தத்தை நீ உன் கிருபாதார பலியாக உன் உள்ளத்தில் விசுவாசி. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசி. விசுவாசம் என்று சொல்லும்போது ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்ற மனதில் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய கிருபையினால உனக்கு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம், ஏன் அந்த ரத்தம் ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பைபிள்ல சொல்றது, ஆவியினுடைய ரத்தம் என்ன செய்யுமா? என்ன செய்யும்? பேசும். ஆபேலுடைய ரத்தம் பேசியது. ஆண்டவர் தேவன் கேட்டார் காயினிட்ட, உடைய சகோதரன் இங்கே. ஆபேலுடைய ரத்தம் பேசியது. ஹல்லேலூயா. அந்த நிலத்துல விழுந்து பேசியது. சொன்ன, உடைய சகோதரன் எனக்கு காவலாளியா சொன்னார். ஹல்லேலூயா. இல்ல, அவன் மரித்து உயிர்த்தோடு இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப ரத்தம் ஜீவன் உள்ளது. நம்முடைய ரத்தம் ஜீவன் உள்ளது. அப்ப நமது ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு வெளியேற பெற்றது. நமக்கு மட்டுமல்ல, சர்வ லோகத்துக்கும் அது கிருபாதார பலியாக சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. நாங்க கம்யூனியன் எடுக்கக்குள்ள அதை முகமாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய ரத்தம் எங்களுடைய கிருபாதார பலி, எங்களுக்காக சிந்தப்பட்டது. எங்கள் பாவங்களை மாற்றி கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க சிந்தப்பட்டது. இப்ப நீங்க இன்றை பாருங்க, ஆண்டவருடைய கிருபை மிகவும் முக்கியம் நமக்கு. அது ஏனோ தானோன்று 4 பேர் சொல்றது போல சொல்லக்கூடாது. இன்றைக்கு அந்த கிருபையை பற்றி உங்களுக்கு அழகாக சொல்லி தந்தேன். நீங்க எப்படியான முகத்தோடு அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேணும். ஹல்லேலூயா. தாழ்மையோடு, நீங்க ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நன்மை செய்கிறவர்களாக, ஹல்லேலூயா, முழுமையாக கர்த்தருக்கு பயந்து நடுங்கிறவர்களாக கர்த்தரிடம், ஆண்டவரே உமது கிருபை போதும் ஆண்டவரே, ஆண்டவரே அது எனக்கு வேணும். பவுலடியே சொன்னா, your grace is more sufficient for me அப்படி சொன்னானா இல்லையா? ஆண்டவரே உமது கிருபை எனக்கு எல்லாவற்றுக்கும் போதும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய பலத்தில் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால உனக்கு இப்போ சொல்றான், பவுல் சொல்றான், தாவீது சொல்றான், உமது பலத்தினால நான் என்ன செய்யணும்? ஒரு மதிலை தாண்டுவேன். எல்லாம் மனதில் நினைக்கிறேன், ஆண்டவரே உமது போதும், உமது கிருபையினால வரும் பலன், நான் மதிலை தாண்டுவேன், எல்லாரையும் என் கைக்குள்ள கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அதே வல்லமை உள்ள கிருபை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுந்து நாங்கள் ஒரு நிமிஷம் கண்களை மூடினோம். ஆண்டவரே, அந்த தேவ கிருபை ஆண்டவரே, அப்பா எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்பா நான் அறிந்திருந்தேன், எல்லா ஜனங்களும் சொல்லுறது போல இன்றைக்கு கிருபையில் வாழ்கிறேன் என்று சொல்லாதபடி அந்த கிருபை எப்படியானது ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக இரத்தத்தை சிந்தினீர் என்பதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. நான் எப்படியான உள்ளத்தோடு முகத்தோடு உமது பாதத்தண்டை வரணும் ஆண்டவரே. நடுக்கத்தோடு பயத்தோடு வருவதற்கு உமது கிருபை போதும் என்று சொன்னீங்கப்பா. ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி, தன்னை தாழ்த்தி வருவதற்கு உமது கிருபை போதும் என்று சொன்னீங்க, தருவர் என்று சொன்னீங்கப்பா. உண்மையுள்ள பிள்ளையாக வருவதற்கு உமது கிருபை போதும் என்று சொன்னீங்க. நீங்க கிருபாதார பலி ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் உண்மை போல் வேறு தேவர்கள் இல்லை ஆண்டவரே. தேவர்களுக்கு மேலான தேவர் நீர், கிருபையை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த வேளையில் உமது சமூகத்தில் வந்து நிற்கிறோம். இதுவரை நாங்கள் உமது கிருபையை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் இன்றைக்கு ஆண்டவரே உமது கிருபையை எங்களுக்கு ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே உமது கிருபை வரட்டுமே அப்பா. ஆண்டவரே கிருபை உள்ள கரம் வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் மேல் உமது கிருபை சொரியப்படட்டும். இனமாக கொடுக்கிற அந்த கிருபை, பாவங்களை மன்னிக்கிற அந்த கிருபை, சலுகையாக கொடுக்கப்பட்ட கிருபை, எதையும் எதிர்பார்க்காம கொடுக்கப்பட்ட அந்த தேவ கிருபை உமது பிள்ளைகள் மத்தியில் வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒரு நேரமும் எங்களுடைய வாழ்க்கையை ரட்சிப்பு உண்டாக உமது கிருபை வரட்டுமே ஆண்டவரே.
மற்றவர்களை நேசிக்க கிருபை வரட்டும். எந்தவித கசப்புகளோ கோபங்களோ எரிச்சலோ பொறாமைகளோ ஆண்டவரே எங்களுக்கு வேணாம். ஆண்டவரே இந்த கிருபையை இழந்து போகாதபடி ஆண்டவரே கசப்பின் வேரங்கள் உள்ளங்களில் முளை தெழும்பாதபடி தேவரீரங்களை பாதுகாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேனப்பா. முதுவல்லம் உள்ள கிருபை நாளங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே இந்த சபைக்கு நாங்கள் தொடர்ந்து வந்து உமது தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே உமது இரக்கமுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே.